சீதா, நீ படிக்கும்போது கூட இருக்க மாட்டேன். சொல்லாத எல்லாம் கல்ல சேரும் போறது எல்லாம் தீயா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னா அந்த ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிளாங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்கிட்டு இந்த எப்படி ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ப்ரொஃபைல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆப் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் பார்த்து ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் வச்சு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். இல்லை இந்த புக் மார்க் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது நான் வந்து இதுக்கு மேலே வர வீடியோவில் நான் வந்து அவுடு இம்போர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இதுக்கான இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் வந்து சென்டர் சொல்கிறேன். நீங்கள் இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஃபஸ்ட் ஒரு ஆடியோவில் எடுத்து வந்திருப்பேன். மேலே பார்த்தா ஆட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் இமேஜ் பார்த்தா எஃபெக்ட்டோட வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே ஆடே பண்ண தேவையில்ல. நான் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜ் நான் சொல்கிற பிக்சலில் மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போது நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்டாக அந்த பிக்சலில் நம்ம வந்து கிராப் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வரையும் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 9:6 ஒரு சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். கரெக்டாக நாங்கள் மென்ஷன் பண்ண பிக்சலில் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகணும் க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து நான் வந்து யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து நான் வந்து டிஸ்பிளே தந்துடுவேன். க்ரீன் கலராக ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீ யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜே வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிடுங்க. ஜாயின் ஆகிட்டு எல்லா இமேஜ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணால் இப்போ ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆன இமேஜ் மேலே கீழே பார்த்தோன்னா பிளாக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணுறதுக்கு மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க ஃபில் கம்பஸ் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாகவும் செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆனால் இப்போ நம்ம சென்டர் பண்ணோம். அதனால் இமேஜ் பார்த்தா இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இமேஜ் நல்லா வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிடலாம். அதாவது நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் இமேஜ் வந்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கேல் மாதிரி வரும். இப்போ நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் நல்லா ஜூம் ஆகுது. நல்லது உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் சென்டர் பண்ணிங்க. இமேஜை சென்டர் பண்ணிட்டு இங்கே மேலே செட்டிங்ஸ் போல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இமேஜை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண கரெக்டாக அந்த இமேஜ் வந்து அந்த பிக்சல் அங்கே மென்ஷன் பண்ண பிக்சல் பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கிராப் ஆகிடும். கிராப் ஆன இமேஜ் சேவ்னு கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக் வந்துங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9080. அதாவது நெக்ஸ்ட் பார்த்தா கரெக்டாக நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த ஆட் இமேஜ் ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள் கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ளூ கலர் அந்த இமேஜ் எது கிராப் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் எஃபெக்ட்டோட அது வரையும் கரெக்டாக எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆடே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு லிரிக் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:07 தெரியும் நான் கண்டினியூஸாக வந்து நான் ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் அதே மாதிரி தான் அங்கே எப்படி நம்ம இமேஜ் ஆட் பண்ணமோ அதே பிக்சலில் கிராப் பண்ணி இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா வந்து எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகும். நீங்கள் எஃபெக்ட் எதுவும் ஆடே பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நீங்கள் சிசி லேயரில் வந்து ஐஎஃப்என் வந்து ஆன்ல தான் செக் பண்ணிங்க. ஆன்ல தான் செக் பண்ணிட்டு இங்கே மேலே செட்டிங் போல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நிறைய நீங்கள் லவ் சாங் வீடியோ எடிட்டிங் பண்ணால் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் வீடியோ எடிட் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.